நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். இன்றைய தலைப்பு என்னவென்றால், இருதய ரேகையின் 2 செயல், 2 நிறம், 2 முகம். இருதய ரேகையின் 2 செயல், அதுதான் நீங்க தலைப்பு. நம்ம கையில காணப்படக்கூடிய ரேகைகள்ல மேல இருக்கிறது, கையில மேல அந்த விரல் இருக்குல்லையா, விரல்ல இருந்து அடுத்து முதல்ல வர்றது இருதய ரேகைன்னு சொல்லுவோம். இந்த இருதய ரேகை 2 விதமான செயல்களை முக்கியமா காமிக்குது சார். இருதய ரேகை என்பது உங்களுடைய இருதயம், உங்களுடைய ஹார்ட், உங்களுடைய காதல் வாழ்க்கை, உங்களுடைய திருமண வாழ்க்கையை காட்டக்கூடியது. உங்களுடைய இருதயம், உங்கள் உடலில் இருக்கக்கூடிய இருதயம் எவ்வாறு இருக்கிறது ஒன்று. ரெண்டாவது, உங்களுடைய வாழ்க்கை துணை, ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய நிலையை அப்படியே காட்டுகிறது இந்த இருதய ரேகை. என்னென்ன செய்ய போது இருதய ரேகையினுடைய முகம், நிறம், செயல், இதை நம்ம விளக்க போறோம். இந்த காணொலியை முழுமையா பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிடும். நிறைய பேரோட கையில இந்த இருதய ரேகை டிஃப்ரெண்டா இருக்குது. அந்த இருதய ரேகை நான் சொல்றதை பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. சார் நீங்க சொல்றது கரெக்டு, இல்லை சரியில்லை சார், எனக்கு இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. சரிங்களா? இப்போ இந்த இருதய ரேகை இருக்குல்ல, இருதய ரேகை ஆரம்பிச்சு உடைப்படாமல் போயிட்டு குருமேட்ல போய் முடியுது சார். நிறைய பேருக்கு இருதய ரேகை குருமேட்ல போய் முடியும். அந்த குருமேட்டில் முடியும் பொழுது சிறப்பான உயர்தரமான காதல், ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சிறப்பான காதல், சிறப்பான உணர்ச்சி, கட்டுப்பாடு உள்ள ஒரு நல்ல ஒரு காதல்னு வச்சுக்கலாம். அது இந்த ரேகை என்ன பண்ணும், இந்த குருமேட்டுக்கும் சனிமேட்டுக்கும் இடையில போய் முடியும் சார். இப்படி இடையில போய் முடிஞ்சதுன்னா சமமான காதல். அதாவது இது வேலை, இது குரு சனி இடையில முடிஞ்சதுன்னா நடுத்தரமான ஒரு பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பாசம், அளவோடு இருக்கக்கூடிய ஒரு காதல் அந்த இருதய ரேகை. குருமேட்டுக்கே போச்சுன்னா, அதாவது அளவுக்கு அதிகமான உண்மையான பாசத்தை காண்பிக்கக்கூடியது, காதலை காண்பிக்கக்கூடியது இருதய ரேகை. இரண்டுக்கும், குருமேட்டுக்கும் சனிமேட்டுக்கும் இடையில போய் இருதய ரேகை முடிஞ்சதுன்னா சமமான காதல். அதே மாதிரி ஒரு சில பேருக்கு இந்த சனி மேட்டிலேயே முடியும் சார். சனி மேட்டிலேயே முடிஞ்சதுன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு விஷய காதல், காதல்ல சுயநல காதல்னு சொல்லலாம். இந்த இருதய ரேகை சனிமேட்டில் முடிஞ்சதுன்னா சுயநலமா இருப்பாங்க, நான் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காண்டி என்ன வேணாலும் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த இருதய ரேகை நல்லா ஷார்ப்பா இருந்துருச்சு, உடைப்படாமல் இருந்துச்சுன்னா காதல் வாழ்க்கை நல்லா இருக்கும், உங்கள் இதயம் நல்லா இருக்கும். இந்த இருதய ரேகையில எந்த இடத்துல உடைவு, தீவு, வெட்டு, துண்டு வருகிறதோ உங்களுடைய இதயம் பாதிக்கப்படும். உங்களுடைய வாழ்க்கையில் இதயம்னா டைரக்டா இதயமும் பாதிக்கப்படலாம், மனம் வேதனைப்படலாம், காதலில் வேதனை வரலாம், காதலில் சங்கடம் வரலாம், பிரிவு, டைவர்ஸ், இந்த மாதிரிலாம் இந்த இருதய ரேகையை பார்த்தோன்னா கண்டுபிடிச்சிடலாம் சார். நம்ம அனுபவமான உண்மை நிறைய விஷயம் நடந்திருக்கு, அதுல ஒரு சில பாயிண்ட்ஸையும் நம்ம சொல்ல போறோம். இப்போ இந்த இருதய ரேகையில கிளை என்ன ஆகும், இப்படி கிளைச்சு இப்படி போயிட்டு நேரா இந்த இருதய ரேகை வருது சார். இதுல இருந்து ஒரு கிளை போயிட்டு இப்படி புத்தி ரேகையை வெட்டுது சார். இந்த புத்தி ரேகையை வெட்டும் பொழுது அதாவது இந்த விதி ரேகையை வெட்டும். இருதய ரேகை களைச்சு விதி ரேகையை வெட்டி புத்தி ரேகையும் போய் வெட்டும். அப்படி வெட்டும் பொழுது உங்களுடைய ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் 2 கையிலும் இந்த மாதிரி இருந்துருச்சுன்னு வச்சுங்க, அச்சு மாதிரி இருந்துருச்சுன்னு வச்சுங்க, உங்களுடைய வாழ்க்கை, முதல் வாழ்க்கை துணை, அதாவது அங்க என்ன பண்ணணும், இங்க இந்த திருமணம் எத்தனை நடக்குங்கிறத பார்க்கணும். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு சில பேருக்கு 2 இருக்கும், ஒரு சில பேருக்கு 1ஓட முடிஞ்சு போயிடும். 1ஓட முடிஞ்சு திருமணம் கிடையாது. 2 இருந்ததுன்னு வச்சுங்க, முதல் திருமணம் பிரிவை சந்திக்கும். பிரிவு, கண்டம், அதாவது டைவர்ஸ்ல பிரிஞ்சு போறது, ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல பிரிஞ்சு போறது, கண்டம், விபத்தினால் கண்டம் ஏற்படுவது, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கண்டிப்பா நடந்தே தீரும். 2 கையிலும் இருந்துருச்சுன்னா இந்த விதி ரேகையை இருதய ரேகையுடைய கிளை போய் வெட்டுச்சுன்னா அந்த வயதில் உங்களுடைய வாழ்க்கை துணை பிரிவு அல்லது மாரணம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. இதை முன்னமே தெரிஞ்சுக்கிட்டாலும் இல்ல, அப்போ தெரிஞ்சுக்கிட்டோம்னா என்ன, ஒரு சில பேர் மாற்ற முயற்சி செய்யலாம்.
இப்போதைக்கு நீங்க என்ன என்கிட்ட எந்த வயசுல கையை காமிக்கிறீங்களோ அந்த வயசுல நான் பார்த்து சொல்றேன், உங்களுக்கு இது மாதிரிலாம் நடந்திருக்குமே அப்படின்னு. ஆமா சார் நடந்துருச்சு. இப்போ 2வது வாழ்க்கை துணை இருக்கு. அந்த 2வது வாழ்க்கை துணையாவது சந்தோஷமா இருக்குமானா புத்தி ரேகையை பார்க்கணும். புத்தி ரேகையில உங்களுக்கு பிரச்சனை இல்லாம இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, மனசு நல்லா இருக்கு, திறமையா நீங்க குடும்பம் நடத்திடலாம். இருதய ரேகை இருதய ரேகை கேள விதி ரேகையை வெட்டும் இடம் உங்களுக்கு வாழ்க்கை துணை பிரிவு. சரிங்களா? அந்த தார ரேகை திருமண ரேகை இருக்குல்ல, அதில் 2 இருந்ததுன்னா முதல் திருமண ரேகை வந்து பிரிவாக இருக்கும், இல்லைன்னா இப்படி கீழே இறங்கியிருக்கும், இல்லைன்னா இப்படி பிரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்திங்கில் இருக்கும். 2 ரேகை இருந்துச்சுன்னா ஒன்று சரியில்லாமல் இன்னொன்று வரப்போகுதுன்னு அர்த்தம். ஒரு சில பேருக்கு இந்த இறுதி ரேகையிலேருந்து வெட்டு துண்டு வராது, 2 ரேகை இருக்கும். அப்போ 2 திருமணம், ஒன்றுக்கு தெரியாமல் ஒன்று வச்சுருக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. அப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். முதல்ல இன்னைக்கு இருதய ரேகையை பற்றி பார்க்கலாம். இருதயினுடைய முகம் என்ன, நிறம் என்ன, செயல் என்னன்னா, உடைப்படாமல் அழுத்தம் திருத்தமா இருந்துருச்சு, ஆழமா இருந்துச்சுன்னா உங்களுடைய காதல் ஆழமா இருக்கு, பிரச்சனை இல்லாம ஓடும், வண்டி ஓடும் அர்த்தம். இதுல கீழே இறக்கமான இப்படி ரேகை இருந்துருச்சு சார், கீழே இறக்கமா ரேகை இருந்ததுன்னா காதலில் ஏமாற்றம், பணம் கொடுத்து ஏமாறுறது, காதலில் ஏமாறுவது. இது மட்டும் இல்லை, இந்த இறுதி ரேகைகள் அப்படி சங்கிலியா இருக்கும் ஒரு சில பேருக்கு. இதில் காதலில் ஏமாற்றம் அடைவதற்கு வாய்ப்பு உண்டு. பிரச்சனை வரும். பிரச்சனைனா அந்த இருதய ரேகைகளை சங்கிலி, தீவு, இந்த மாதிரி கீழே இறங்குறது, விடுபடுறது, இதெல்லாம் ஏமாற்றம். வாழ்க்கையில் காதலில் ஏமாறுவது, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, ஏமாற்றம், பிரிவு, துன்பம், சங்கடம், இதெல்லாம் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. அதை எப்படியும் உறுதிப்படுத்திடக்கூடாது. ஆனா அவங்க கையில இருந்துன்னா அவங்க அனுபவிச்சு நம்ம சொல்லுவாங்க. நிறைய விஷயம் ஏதாவது ஒரு கண்டிப்பா நடந்தே தீரும். இந்த மாதிரி இந்த கீழே சிறும்பல் இருந்தா ஏமாறுவீங்க, காதலில் ஏமாதிக்கு போகிறது. ஆனால் இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் லவ் பண்ணுறேன், உங்களுக்கு வந்து உங்கள் உண்மையாக இருக்குன்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டு போயிடுவாங்க, பணத்தை வாங்கிட்டு. இல்லைனா பணத்தை மட்டும் வாங்கிட்டு ஏமாற்றிடுவாங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு சம்திங் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இறுதி ரேகையில் மேல் நோக்கின இருந்தால், ரேகையில் இருந்தால் சிறப்பு, கீழ் நோக்கின ரேகையில் இருந்தால் உங்களுக்கு சங்கடத்தை குறிக்கும். இந்த இறுதி ரேகை கீழே வந்து விதி ரேகையை வெட்டக்கூடாது. வெட்டினா பிரிவு ஏற்படுவதற்கு வாய்ப்பு. 2 ரேகைகள் இருந்தால் கன்ஃபார்ம்டாக பண்ணிக்கலாம். இதுல ஒரு சில பேருக்கு பிரிவோடே முடிஞ்சு போயிடும். ஒரு சில பேருக்கு மாரகம், கண்டம், விபத்து வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. அதை மற்ற ரேகைகளையும் பார்க்கணும். ஆயுள் ரேகையை பார்க்கணும், புத்தி ரேகையை பார்க்கணும், திருமண ரேகையை பார்க்கணும். இதெல்லாம் பார்த்தோம்னா என்ன நடந்திருக்குங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். நம்ம இறுதி ரேகை என்பது 2 விதமான செயலை காமிக்குது. உங்க இறுதி ரேகை எப்படி இருக்குன்னு பாருங்க. குருமேட்ல முடியுதா, நல்ல பிரச்சனை இல்லாம ஓடுதா இறுதி ரேகை, சனிமேட்ல முடியுதா, இல்ல குருமேட்டுக்கும் சனிமேட்டுக்கும் இடையில முடியுதா. இறுதி ரேகை நல்லா இருந்துச்சுன்னா உங்க காதல் வாழ்க்கை நல்லா இருக்க போகுதுன்னு அர்த்தம். அதுல சங்கிலி, விடுபடுவது, இது மாதிரி கீழ் சில்மர்கள் இருந்ததுன்னா ஏமாற்றத்தை சந்திக்க போகிறீர்கள். உங்களுடைய திருமண வாழ்க்கையில பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு சில பேருக்கு கணவன் மனைவிக்கு ஹார்ட் பிரச்சனை வரத்துக்கு கூட வாய்ப்பு இருக்கு. இப்போ அந்த திருமண ரேகை இப்படி இறுதி ரேகை போய் வெட்டுது சார். இப்படி வெட்டக்கூடிய வயதில் இந்த மாதிரி போய் வளைஞ்சு இப்படி வெட்டுச்சுன்னா உங்களுக்கு வாழ்க்கை துணை உங்களுக்கு முன்னமே உங்களை விட்டு பிரிஞ்சிடும். வாழ்க்கை துணை வியாதி வந்தோ இல்லை சம்திங், நீங்கள் ரொம்ப நாள் இருப்பீங்க, அவங்க உங்களுக்கு முன்னாடி போயிடுவாங்க. அப்படி இருதய ரேகைகளை வச்சு நிறைய விஷயம் கண்டுபிடிக்கலாம். அதில் இருதய ரேகை என்னத்தை செய்யுது, காதல், உணர்ச்சி, அன்பு, பாசம். அதனுடைய முகம் 2 விதமான முகம். நல்லா இருந்ததுன்னா சிறப்பாக செயல்படும். அதில் கீழ் நோக்குன சிலும்பல்கள் இருந்தாலோ விடுபட்டு இருந்தாலோ அதனுடைய குணத்தை காண்பித்து விடும், பிரிவை கொடுத்து விடும். அதனுடைய செயல் நல்லா இருந்ததுன்னா நல்ல செயலை செய்யும், சரியில்லைன்னா தீமையான செயல்களை செய்வதற்கு வாய்ப்புண்டு. இதை நாம் முன்னாடியே கண்டுகிட்டோம்னா, ஜோதிடம் எதுக்கு பார்க்குறோம் சார், நான் ஜோதிடம் பார்க்குறேன்னா முன்னாடியே தெரிஞ்சுன்னா ஒரு சில நேரம் மாற்ற முயற்சி செய்யலாம். மாற்றுவது என்பது முடியாத காரியம்தான். அந்த மனம், செயல் எல்லாமே ஒரு நிலையை பற்றும். ஒரு சில பேர் சார் எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பெல்லாம் வந்து அதை பயன்படுத்தவே இல்லையே அப்படிம்பாங்க. ஏன் பயன்படுத்த முடியாத சுச்சுவேஷன், உங்களுடைய கர்மாவின் படி நீங்கள் இதைத்தான் செய்ய வேண்டும் என்பது உங்களுடைய கால கணக்கு, கையில் காணப்படக்கூடிய கால சக்கரத்தினுடைய கணக்கு. இதை ஒரு சில பேர் மாற்ற முடியும். யாருக்கெல்லாம் சார் மாற்ற முடியும்? புத்தி ரேகை சிறப்பாக இருந்து ஏதாவது ஒரு ரேகையில் பிரச்சனை தான் மாற்றலாம் சார். எல்லாமே பிரச்சனை, எல்லாம் கையில் எல்லாம் பிரச்சனை. இந்த மாதிரி கண்ட பக்கம் கோடுகள் இருக்கு, கிராசிங் கோடு இருந்ததுன்னா மாற்றுவது சிரமமாக இருக்கும். மாற்ற முடியும் என்பது கைரேகை தத்துவத்தின் அடிப்படை கருத்து. ஜாதகத்தில் இந்த நேரத்தில் இதுதான் முடிஞ்சுன்னா முடிஞ்சு போச்சு, நடக்கும்.
ஆனால் கைரேகையில் கொஞ்சம் ஒரு சில விஷயங்களை மாற்ற முடியும். ஒரு தட்டில் சாப்பாடு வருது, நம்ம சாப்பிட்றதும் சாப்பிடாம விட்டுறதும் நம்மளுடைய கையில் இருக்கு இல்லையா? அதே மாதிரி நல்ல நேரம் வந்ததுன்னா நம்ம செஞ்சோம்னா நம்ம கூடுதல் பலன் கிடைக்கும். கெட்ட நேரம் வந்ததுன்னா அதுலேருந்து தப்பிச்சுக்கலாம். இதுதான் நம்ம ஜோசியம் பார்க்குறது. நம்ம இறுதி ரேகை பாருங்கள். உங்கள் இறுதி ரேகையை பார்த்துட்டு அது எப்படி இருக்குன்னு பாருங்க. நல்லா இருந்ததுன்னா உங்களுடைய காதல் வாழ்க்கை நல்லா இருக்க போகுது, சரியில்லைன்னா உங்களுக்கு சரியில்லாமல் இருக்க போகுது. அதுலேருந்து நீங்கள் எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா அதுலேருந்து அந்த விபத்திலிருந்து அந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் தப்பிக்கலாம். இந்த கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஷேர் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.